வணக்கம். நம்மளோட சிறகடைக்க சசிரால வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரச்சனைலாம் ஒரு வழியாக எல்லாமே சால்வ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு, இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து, என்ன மீனா சொல்கிற, உனக்கு என்ன டவுட்டு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம முந்தா நேற்று வந்து அவங்க அண்ணனோட ரூமில் போய் பார்த்தோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு சின்ன பையனோட ட்ரெஸ் இருந்துச்சு பாருங்க, ஒருவேளை கிறிஷுக்கும் இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு டவுட்டு உறுத்திட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்கிற, எனக்கும் அப்படின்னு தெரியுது, நீ சொல்கிறத பார்த்தா நீ வேறு இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற, நான் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இப்போ அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிப்போம், ஏதாச்சும் டிஎன்ஏ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, சரி மீனா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கூப்பிட்றாரு, மீனா கொஞ்சம் வாமா, அவள் ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலில் வர சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுமா, நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா, ஐயோ மாமா வந்து கூப்பிட்றாரு, நான் போய் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து வந்து கேட்குறாரு, என்னப்பா இன்னைக்கு நீங்கள் போக மாட்டீங்களே, எதனால இன்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஸ்கூலில் காய்ச்சல்லாம் பறந்துட்டு இருக்கு போல், ஒரு பசங்க மேலே ஒரு பசங்களுக்கு அப்படிலாம் காய்ச்சல் பரவிட்டு இருக்கு போல், அதனால தான் அந்த ரத்த அணுக்கள், அந்த ஒயிட் கலர் ரத்தம் இருக்கும் இல்லையா, அதை வந்து செக் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் வராங்க, அதை கணக்கெடுக்கிறதுக்கு நான் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் போய் தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் நம்ம வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கு, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினச்சேன், இப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னால் அதான்ப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலை, ஆமாப்பா என்னப்பா பண்ணுறது, நம்ம ஸ்கூலில் போய் தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து, ஏன்பா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அதான் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அண்ணாமலை வந்து, சரிப்பா அதெல்லாம் என்ன பண்ணுறது, சும்மா டைம் பாஸுக்கு தான் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, எங்கே நீங்களும் அவங்க கூட போங்க, போயிட்டு கிறிஷு வருவான் இல்லையா, அவனுக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணும்போது உங்களால் முடிஞ்சால் அவனோட பிளட்டை கொஞ்சம் எடுக்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, மீனா சொல்கிறேன், எதுக்கு இப்போ பிளட்டில் எடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அதில் டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா வந்து தாய்ங்க சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, மீனா என்ன மீனா பேசிகிட்டு இருக்கா, எப்படி ரத்தத்தில் டிஎன்ஏ நம்ம பார்க்க முடியும், அப்போல்லாம் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ டிஎன்ஏல எதை வச்சு வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து வந்து, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இது வேண்டாம் மீனா, ஏன்னா இது தேவையில்லாத பிரச்சனையில் போய் முடியும், சப்போஸ் யாருக்கா தெரிஞ்சு போச்சுன்னு வை, இது வேற மாதிரி மாறிடும் கதை, அதனால நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் முத்து கேட்குற மாதிரி இல்லை, வேண்டாம்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து அண்ணாமலை விடுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன உடனே கிறிஷும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே முத்து வந்து பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கிறிஷு வந்து முத்துவே பார்த்துட்டு இருக்கான். சரி நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி போய் கிறிஷுக்கிட்ட போய் முத்து பேசுகிறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடலை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.